அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சில சிவில் இன்ஜினியரிங்க்கான டெஸ்ட் பேட்ச்ல பார்த்தீங்கன்னா, யூனிட் 3 இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் பார்க்க போறோம். ஸோ டெஸ்ட் நம்பர் 5 இது. ஸோ மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் வச்சிருப்போம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இஃப் ஆல் தி டைமென்ஷன் ஆஃப் பிரிஸ்மாட்டிக் ஆர் டபுள்டு, தென் தி மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ்டு இன் இட் அண்டர் இட்ஸ் ஓன் வெயிட் வில் பி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஆல் டைமென்ஷன் ஆஃப் பிரிஸ்மாட்டிக்ஸ் ஆர் டபுள்டு. பிரிஸ்மாட்டிக்னா எல்லாம் ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். அதாவது மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் டியூ டு தி பார்த்தீங்கன்னா W1/A, அதான் சிக்மா 1ன்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டபுள் ஆகுறப்ப மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும்? 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அடுத்து, a portion of beam between two section is said to be in a pure bending அப்படின்னு சொல்றாங்க. pure bending when there is அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பியூர் பெண்டிங்னா வித்தவுட் சைமல்டேனியஸ்லி இன் ஷியர். அதாவது பியூர் பெண்டிங்னா அந்த இடத்துல நமக்கு ஷியரோ டார்ஷனோ பெண்டிங் எதுவுமே இருக்காது, எல்லாமே ஜீரோவா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப கான்ஸ்டன்ட் பெண்டிங் மொமெண்ட் அண்ட் ஜீரோ இன் ஷியர் ஃபோர்ஸ், அதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து, two bars of different materials are of the same size and are subjected to the same tensile force. If the bar have unit elongation in the ratio 4:7, then the ratio of moduli of elasticity of two material சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது டெல்டா எல் ஈக்குவல் டு என்னன்னா நமக்கு பி PL/AE அப்படிங்கிற மாரி ஃபார்முலா இருக்கும். ஸோ இங்க 2 இது இருக்கனால நம்ம P1 L1/A1 E1 சொல்லி வச்சுக்கிறோம். அது மாரி P2 L2/A2 E2 அப்படிங்கிற மாரி வச்சுக்கிறோம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா எதெல்லாம் கேன்சல் ஆகும் அப்படின்னா, ஸோ இதுல எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். P-ஆ இருக்கட்டும், L-ஆ இருக்கட்டும், எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். ஸோ அப்ப P, L, ஏரியா எல்லாமே கேன்சல் ஆயிரும். மீதி E1/E2ன்னு வரும். அப்ப டெல் L1 2 இருக்குனால டெல்டா L1/டெல்டா L2 இஸ் ஈக்குவல் டு 1/E1/1/E2. ஸோ இது 1 இருக்கனால அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகிக்கிறோம். அப்படின்னா E2/E1. ஸோ E2/E1 இதோட ரேஷியோ என்ன வரும்? 7:4 அப்படிங்கிற மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆயிரும். அப்போ சி ஆப்ஷன், சரி, ஏ ஆப்ஷன். அடுத்து, இஃப் ஏ கேண்டிலிவர் பீம் கேரிஸ் ஏ யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஓவர் தி என்டையர் லென்த். இதை ஒரு கேண்டிலிவர் பீம் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் என்டையர் லென்த் கொடுத்துட்டோம். தென் தி ஷேப் ஆஃப் தி சியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டண்டா லோடு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆயிருந்துச்சுன்னா, ஸோ அதனுடைய சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் என்னவா இருக்கும்? நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வரும். அதாவது பார்த்தீங்கன்னா WL டோட்டல் டோட்டல் இது லோடு W, L லென்த் இருக்குனால WL சொல்லி ஒரு முக்கோண வடிவத்தில் வரும். லீனியரா இருக்கும் அது. அதே நேரத்தில் நம்ம பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் என்ன வரும்? நமக்கு ஒரு 2 டிகிரி பேரபோலாவா வரும். அதாவது WL இன்ட்டு மிடில்ல, மிடில்ங்கிறப்ப டோட்டல் லென்த் டிவைட் பை 2, அப்போ WL²/2 அப்படிங்கிற மாதிரி வரும் இந்த இடத்துல. ஸோ இது பார்த்தீங்கன்னா குவாட்ரிக் பாரபோலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது ஷியர் ஃபோர்ஸ் ட்ரையாங்கிள், இது குவாட்ரடிக் பாரபோலா. அடுத்து, மாலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அட் தி ரேஷியோ ஆஃப் சொல்லி கேட்குறாங்க. ஸோ மாலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி பார்த்தீங்கன்னா சியர் ஸ்ட்ரெஸ் டு தி சியர் ஸ்ட்ரெயின். இதான் பார்த்தீங்கன்னா சீக்கான ஃபார்முலா. சியர் ஸ்ட்ரெஸ் டு. அடுத்து, a simply supported beam of length L carries a load varying uniformly from the zero end, 0 at the left end and maximum in right end. ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் சொல்லியாச்சு. அப்போ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வரைஞ்சாச்சு நம்ம. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லோடு யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி வேரி ஆகுதுன்னா லெஃப்ட் ஹேண்டில் 0வாகவும் ரைட் ஹேண்டில் மேக்ஸிமமாகவும் வேரி ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். நமக்கு என்ன கேட்கணும், இந்த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் அக்கர் அட் தி டிஸ்டன்ஸ். மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டல் லென்த் எல்லுனா, ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் பார்த்தீங்கன்னா L/√3. அதாவது இந்த இடத்துல தான் நமக்கு 1/3 ஆஃப் இதில் நமக்கு வரும். ஸோ அப்போ ஆன்சர் 1/√3. அடுத்து, in a thin cylindrical shell the ratio of longitudinal stress to hoop stress அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதாவது தின் சிலிண்ட்ரிக்கல் ஷெல்ல எது எதுக்கு ரேஷியோ, லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உள்ள இது கேட்குறாங்க. அப்போ ரெண்டுத்துக்கான ரேஷியோ அப்படின்னு பார்க்குறப்ப லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ்ஸு டிவைட் பை ஹூப் ஸ்ட்ரெஸ்னா 0.5 வரும். இதே நேரத்தில் நமக்கு ஹூப் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ்னா 2ன்னு வரும். சரிங்களா? ஒன்றும் இல்லை, லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 1, ஹூப் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா 2. இப்போ அடிச்சிங்கன்னா 0.5ன்னு வரும்.
ஸோ இத இன்டர்சேஞ்ச் பண்ணப்ப 2/1னா அது வந்து 2 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நம்ம கேட்டிருக்கிறது என்னன்னா, ஹூப் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை லாங்கிடுவினல் ஸ்ட்ரெஸ். ஸோ நம்ம கேட்டிருக்கிறது இதுதான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து இதுக்கு ஏ. ஃபார் அன் ஐசோட்ரோபிக் ஹோமோஜீனியஸ் அண்ட் எலாஸ்டிக் மெட்டீரியல் ஒபையிங் ஹூக்ஸ் லா, த நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் 2. லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான். ஸோ லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய என்ன டைப் ஆஃப் மெட்டீரியலை பொறுத்து இருக்கும். அடுத்து 10. A simply supported beam of span L carries over its the full span a load varying linearly from the zero at the either end W per unit length of mid span. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் ஸ்பான்ல அதிகமாக இருக்குது. இந்த மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடுன்னு சொல்லியாச்சு. சிம்லி சப்போர்ட்டில் 2 எண்ட்லையுமே 0வா இருக்கும். சென்டரில் மேக்ஸிமம் சொல்லிட்டாங்க. ஸோ இதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா மிட் ஸ்பானில் தான் நமக்கு இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா WL2/12 அப்படின்னு சொல்லி வரும் இதுக்கு ஆன்சர். அடுத்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சியர் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அதே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லோடிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெண்டிங் மொமெண்ட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இது வந்து சியர் ஃபோர்ஸ், இது வந்து லோடு, ரேட் ஆஃப் லோடிங். அடுத்து ஆஃப் தி செவரல் பிரிஸ்மாட்டிக் பீம்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த் த ஸ்ட்ராங்கஸ்ட் இன் ஃப்ளெக்சர் இஸ் தி ஒன் ஹேவிங் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. M/I = σ/y = E/R. இதில் எதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு எதெல்லாம் மாற்றிட்டு இருப்போம். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் ஃப்ளெக்சுரல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் 2 மட்டும் தான் எடுத்துக்கிற போகிறோம் நம்ம. M/I = σ/y. அப்போ M = I/Yன்னு சொல்லி வரும். I/Yனா நமக்கு வந்து செக்ஷன் மாடுலஸ் இசட். அப்போ இசட்னு போட்டுக்கலாம் சிக்மா. ஸோ இந்த செக்ஷன் மாடுலஸை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ங்கிறதே இருக்கும் நமக்கு. அடுத்த ரேடியஸ் ஆஃப் மோர் சர்க்கிள் ஃபார் 2 ஈக்குவல் அன்லைக் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ஆஃப் மேக்னிடியூட் P இஸ். ஸோ இந்த மோர் சர்க்கிளில் அன்லைக் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்னா ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். ஒன்று இப்படி போகும், ஒன்று இப்படி இழுக்கும். ஒன்று இப்படி உள்ள வரும், ஒன்று அதுக்கு ஆப்போசிட்ல. அதான் அன்லைக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மேக்னிடியூட் P வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வரும். P σx = σy. ரெண்டுத்துக்கும் ஈக்குவலான ஸ்ட்ரெஸ் இருக்கும் இந்த இடத்துல. அடுத்து shear stress on principal planes is. பிரின்சிபல் பிளேன்ல shear stress வந்து பார்த்தீங்கன்னா 0. அடுத்து the state of pure shear stress is produced by வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் இன் ஒன் டைரக்ஷன் அண்ட் ஈக்குவல் கம்ப்ரெஷன் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் சொல்லியிருப்பாங்க. அதாவது டென்ஷன் ஒரு டைரக்ஷன், அதுக்கு ஈக்குவலான கம்ப்ரெஷன் வந்து பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் இருக்கும். அதான் பியூர் ஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்க. அடுத்து மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் இன் ஏ பீம் அக்கர் வேர். பீம்ல மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து இப்படி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு இடத்துல 0 ஆகி அடுத்த இடத்துல போகும். ஆனால் இந்த இடத்துல மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த 0 ஆகிற இடத்துல தான் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் இன் எ பீம் அக்யூரின் சியர் ஃபோர்ஸ் சேஞ்ச் இன் சைன். சியர் ஃபோர்ஸ் மைனஸ்ல இருந்தோ ப்ளஸ் ஆவோ அல்லது ப்ளஸ்லேருந்து மைனஸாக இந்த இடத்துல தான் சேஞ்ச் ஆகுது. அந்த இடத்துல மேக்ஸிமமாக இருக்கும். அடுத்து மேக்ஸிமம் ஸ்டியர் ஸ்ட்ரெஸ் இஸ் இன் ஏ சர்க்குலர் கிராஸ் செக்ஷன். ஸோ ஒரு சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல அக்யூர் ஆகும். அதாவது இந்த ஹைட்டில். ஸோ இதுக்கான ஃபார்முலா ஒன்று இருக்காங்க. அதாவது டவ் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சியர் ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ அப்போ வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4/3 QAV அப்படிங்கிற மாதிரி வரும். ஃபார்முலா தான் அது. The relation between the radius of curvature R, bending moment M and flexural rigidity EI is given by சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ பார்த்தா அதான் M/I = E/R. இதுலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா M கண்டுபிடிச்சோன்னா I/Rன்னு சொல்லி வந்துடும். அடுத்து the variation of bending moment in a portion of beam carrying the linearly varying load சொல்லி கேட்குறாங்க. ஸோ லோடு வந்து இப்போ லீனியராக இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோடு கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா இங்கே லீனியரு, இங்கே பேராபோலிக்னு சொல்லி பார்த்தோம். இப்போ லோடே லீனியரா இருக்குன்னா இங்கே 2 டிகிரி பேராபோலிக், இங்கே கியூபிக் பேராபோலிக். 3 டிகிரிங்கிறப்ப கியூபிக் பேராபோலிக். ஸோ நமக்கு என்ன தான் கேட்காங்க, பெண்டிங் மொமெண்ட் தான் கேட்காங்க. அப்போ வந்து அது கியூபிக். இதே சியர் ஃபோர்ஸ்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது வந்து பேராபோலிக். லோடு வந்து லீனியர். அடுத்து a beam of rectangular cross section 100 mm wide and 200 mm deep. If the section
இஸ் சப்ஜெக்டட் டு தி சியர் ஃபோர்ஸ் 20 கிலோ நியூட்டன். தென் தி மேக்ஸிமம் ஸ்டியர் ஸ்ட்ரெஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்டியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதான் கிராஸ் செக்ஷன் 100க்கு 200. டவ் வந்து பார்த்தீங்கன்னா 20ன்னு சொல்லி கிலோ நியூட்டன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டவ் மேக்ஸ் பை டவ் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 3/2, அதாவது 1.5 டைம்ஸ் ஆஃப் டவ் ஆவரேஜ்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ டவ் ஆவரேஜ்னா எஃப் பை பிடியா. ஸோ அதை போட்ட வேண்டிய தான். ஸோ ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 20 கிலோ நியூட்டன் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 20 × 10⁻³ இதோட போய் பிரெத் டெப்த் எவ்வளோ வரும்? 100 × 200 எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு டவ் மேக்ஸ் வந்து 1.5 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர்னு சொல்லி வரும். அப்போ ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்து ஃபார் நோ டார்ஷன் இந்த பிளேன் ஆஃப் பெண்டிங் ஷுட் பி வந்து பார்த்தீங்கன்னா பாசஸ் த்ரூ தி ஷியர் சென்டர் ஆஃப் தி செக்ஷன் சொல்லி வரும். அடுத்து 2 பீம்ஸ், ஒன் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் அண்ட் அதர் வந்து ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி ஈக்குவல் ஏரியா கிராஸ் செக்ஷன் இஸ் சப்ஜெக்ட் டு பெண்டிங் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு சர்க்குலர் காலம் எடுத்துக்கிறேன், ஒரு ஸ்கொயர் காலம் எடுத்துக்கிறேன். ரெண்டுத்துக்கான கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து சேம் தான். ஏரியா வந்து போத்துமே சேம் தான். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கேட்காங்க, த சப்ஜெக்ட் டு பெண்டிங்கை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் செக்ஷன் இஸ் மோர் எக்கனாமிக்கல்னு சொல்லி சொல்லுவோம். சரி, அதோட லோட் கேரிங் எல்லாமே மோர் எக்கனாமிக்கலாக இருக்கும். The maximum bending moment due to the moving load on fixed end beam occurன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. The maximum bending moment due to moving load வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் எண்டில் எப்பவுமே இந்த ஃபிக்ஸ்ட் எண்டாக இருக்கும் பட்சத்தில் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வந்து சப்போர்ட்டில் தான் இருக்கும். இந்த சப்போர்ட்டில் தான் இருக்கும் நமக்கு. அடுத்து ஸ்லோப் அட் தி எண்ட் ஆஃப் சிம்ப்ளி சப்போர்ட்டட் பீம் ஆஃப் ஸ்பேன் 1 வித் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு W per யூனிட் லென்த் ஓவர் தி என்டையர் ஸ்பேன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா அதுக்கான சிம்ப்ளி சப்போர்ட்டட் பீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேட்காங்கன்னா ஸ்லோப் கேட்காங்க. ஸோ சப்போஸ் நமக்கு சிம்ப்ளி சப்போர்ட்டட் பீமில் சென்டரில் பாயிண்ட் லோடு இருந்துச்சுன்னா அதனோட ஸ்லோப் ஃபார்மில் WL²/16EI. நம்ம கேட்டிருக்கிறது யூடிஎல் தான் கேட்டிருக்காங்க. யூடிஎல்னு சொல்லி பார்க்குறப்போ அதுக்கு ஃபார்மில் WL³/24EI. சி ஆப்ஷன். அடுத்து ரெக்டாங்குலர் பிளாக் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க 200, 100, 50. Subjected to shear stress of 100 Newton per mm square. If the modulus of rigidity of the material 1 × 10⁵ Newton per mm square, strain energy stored will be அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா மியூ = டவ்² V/2G. ஸோ டவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 100². ஸோ இது வந்து விங்கிறது ஏரியா, இந்த வால்யூம் விங்கிறது வால்யூம். அப்போ 200 × 100 × 50 இதோட போய் 2 × மாடல்ஸ் ஆஃப் ரிஜிடிட்டி 1 × 10⁵ எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு 50 நியூட்டன் மீட்டர்னு சொல்லி வரும். சி ஆப்ஷன். அடுத்து ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஏ மெம்பர் இஸ் கிவன் பை, இது ஃபார்முலா 0.5 ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் இன்ட்டு வால்யூம். த ரிலேஷன் பிட்வீன் யங் மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இ, பல்க் மாடலஸ் கே அண்ட் பாய்சன் ரேஷியோ இஸ் கிவன் பைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இ கே பாய்சன் ரேஷியோ இதனோட ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் வந்து E = 3K 1 - 2μ. அடுத்து ஷியர் சென்டர் இன் ஏ சேனல் செக்ஷன் ஷோன் இன் ஃபிகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சேனல் இருக்கிறப்ப இதில் ஷியர் சென்டர் எங்கே இருக்குன்னா வெளியே தான் இருக்கும். சேனலுக்கு உள்ளேயே வராது, சேனல்லே வராது, சேனலுக்கு வெளியே தான் இருக்கும். அப்போ பி தான் இதுக்கு ஷியர் சென்டராக இருக்கும். ஸோ 29 இஃப் தி யங் ஸ்மால்னஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் மெட்டீரியல் இஸ் ட்வைஸ் இட் இஸ் ஸ்மால்னஸ் ஆஃப் ரிஜிடிட்டி தென் தி பாய்சான் ரேஷியோ ஆஃப் தி மெட்டீரியல்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ பார்த்தோம் E = 2K அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா பார்த்தோம். அதே மாதிரி E = 2C 1+μங்கிற ஒரு ஃபார்முலாவும் இருக்குது. ஸோ நமக்கு என்ன சொல்கிறாங்க, யங் ஸ்மால்னஸ் C வந்து பார்த்தீங்கன்னா ட்வைஸ் ஆஃப் இஸ் ஸ்மால்னஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. E வந்து ஸ்மால்னஸ் ஆஃப் சிக்கு ட்வைஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ E = 2C. இப்போ ஈக்கு பதிலாக 2C போட்டிங்கன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் 1+μ = நமக்கு என்ன இருக்குன்னா கேன்சல் ஆகிறப்ப இங்கே வந்து 0ன்னு சொல்லியிருக்கும். ஸோ இப்போ 1+μ = 0. அப்போ μ = வந்து பார்த்தீங்கன்னா சரி 1+μ = 1ன்னு சொல்லியிருக்கும். ஸோ அப்போ இந்த 1 இந்த பக்கம் வரப்போ மைனஸ் ஆகி 0 ஆயிரும். இப்போ ஆன்சர் டி. அடுத்து ப்ரூஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் த மேக்ஸிமம் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிசிட்டி லிமிட். அடுத்த ரேஷியோ ஆஃப் intensity of the stress in case of suddenly applied load to that the in case of the gradually applied load வந்து பார்த்தீங்கன்னா 2. அடுத்த sum of normal stresses is வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்டாக இருக்கும். அடுத்து the radius of gyration of the circular of radius r is equal to வந்து பார்த்தீங்கன்னா r/2 இருக்கும் நமக்கு. ஸோ இதான் ஃபார்முலா K = √I/A. ஸோ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு K = r/2ன்னு வந்துடும்.
அடுத்து a short column of external diameter to 250 mm and internal diameter 150 mm carries the eccentric load of 1000 kilonewton. The greatest eccentricity which is load can be without producing tension at anywhere சொல்லி குடுக்குறாங்க. ஸோ இதுதான். ஸோ இந்த லோட் எப்பயுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர் ஆஃப் ஆக்சிஸ்ல குடுப்பாங்க. அப்பதான் அது வந்து டேலி ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு வந்து இமேக்ஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர்ட் பிளஸ் டி ஸ்கொயர்ட் பை 80. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டி ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டயாமீட்டர் 250 ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் டி ஸ்கொயர்ட் வந்து இன்டர்னல் டயாமீட்டர் 150 ஸ்கொயர் டிவைட் பை 8 இன்ட்டு கேபிட்டல்ங்கிறது எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் 250 போட்டு சால்வ் பண்ணீங்கன்னா 42.5 mm. அடுத்த கோர் ஆஃப் ரெக்டாங்குலர் செக்ஷன் வித் சைடு பி அண்ட் டி இஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ராம்பஸ் சைடு வந்து ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்ட் பிளஸ் டி ஸ்கொயர்ட் பை 6. அடுத்து when a member is subjected to axial tensile load the greatest normal stress equal to சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து ஆப்ஷன் சி twice the maximum stress test. அடுத்து வாட் ஆர் தி யூனிட் ஆஃப் டார்ஷனல் ரிஜிடிட்டின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ டார்ஷனல் ரிஜிடிட்டி யூனிட் வந்து நியூட்டன் எம்எம் ஸ்கொயர். அதை இங்கே போட்டு காட்டுருக்கேன் உங்களுக்கு. இந்த ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் கேன் பி ரிட்டன் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஜே சிக்கல் டு டிஎல் பை கியூ. இதில் இந்த டீட்டா தான் கேட்குறாங்க ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட். ஸோ டீட்டா சிக்கல் டு என்ன வரும் டிஎல் பை சிஜே. A prismatic beam fixed at the both end carries a uniformly distributed load. The ratio of bending moment at the support to the bending moment at the midspan சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளி சப்போர்ட்டில் நமக்கு யூடிஎல் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோடு வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து பெண்டிங் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி தான் வரும். இங்கே மேக்ஸிமம் ஆகி ஒரு இடத்துல 0 ஆகி அடுத்து சென்டரில் மேக்ஸிமம் ஆகி இப்படி தான் போகும் நமக்கு. ஸோ இதில் ரெண்டுத்துக்கு ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஸோ சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா WL ஸ்கொயர் பை 12, மிடில் வந்து பார்த்தீங்கன்னா WL ஸ்கொயர் பை 24. ஸோ ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்தீங்கன்னா நமக்கு 2ன்னு சொல்லி வரும். அடுத்து 40 a prismatic beam of a length L and fixed at the both end carries a uniformly distributed load. Then the distance at the point of counterflexure from the either end சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிட்டா இருந்துச்சுன்னா நமக்கு 0.288 L ஃப்ரம் மிட்டு. இதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்டா இருந்துச்சுன்னா 0.211 L ஃப்ரம் எண்டுன்னு சொல்லி வரும். ஸோ நமக்கு வந்து எண்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 0.211 L அப்படின்னு சொல்லி வரும். A beam of triangle cross section is placed with a base horizontal. The maximum shear stress intensity in the section will be சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ பீம் ஆஃப் ட்ரையாங்குலர் கிராஸ் செக்ஷன் சொல்லிட்டாங்க. ஸோ ட்ரையாங்குலர் கிராஸ் செக்ஷன் இப்படி தான் பிளேஸ் ஹரிசாண்டலில் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸஸ் வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இப்படி தான் நமக்கு வரும். இது வரப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அபோதி நியூட்ரல் ஆக்சிஸில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸே வரும். அடுத்து a beam of uniform strength has every cross section is same. அப்போ அது வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ். அடுத்து a beam of square cross section with side 100 mm is placed with the one diagonal if the shear force acting on the section 10 kilonewton the maximum shear stress சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ டவ் மேக்ஸ் ஈக்குவல் டு 9/8 ஆஃப் டவ் ஆவரேஜ்னு சொல்லி வரும். ஸோ டவ் ஆவரேஜ் ஈக்குவல் வி பை டி ஸ்கொயர்டு. அப்போ விங்கிறப்ப நம்ம 100 இன்ட்டு என்ன சொல்கிறாங்க ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன் சொல்லனால 100 இன்ட்டு 100 இன்ட்டு 100. ஸோ அப்போ என்ன வரும் நமக்கு டி ஸ்கொயருங்கிறது நமக்கு 10 கிலோ நியூட்டன். ஸோ எல்லாத்தையும் போட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன். அடுத்து if a shaft of diameter d is subjected to a torque d and bending moment m the maximum stresses சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன். A prismatic bar when a subjected to the pure bending assume the shape of அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பியூர் பெண்டிங்காக இருந்துச்சுன்னா ஆர்க் ஆஃப் சர்க்கிள் வந்துடும். அடுத்து if a circular shaft is subjected to the torque T and bending moment M the ratio of maximum bending stress and maximum shear stress வந்து கேட்குறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டவ் மேக்ஸ் டிவைட் பை டவ் மேக்ஸ் போட்டிங்கன்னா நமக்கு ஸோ என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் டவ் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32 ME பை டி கியூப். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இது மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸஸ் 16 டி பை டி கியூப். ரெண்டுத்துக்கு நமக்கு ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்போ 32 ME டிவைட் பை டி கியூப்
இஸ்ட் வச்சு கூட அடிச்சுக்கலாம். அல்லது தலைகீழா கூட போட்டுக்கலாம். ஸோ இது 2 கேன்சல் ஆயிரும். ஸோ 16 கொண்டு அடிச்சீங்கன்னா இங்க 2 2m/tன்னு சொல்லி வரும். ஆப்ஷன் ஏ. அடுத்து பிரிஸ்மாட்டிக் மெம்பர் வித் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ சப்ஜெக்டட் டு தி டென்சைல் லோட் பி. தென் தி மேக்ஸிமம் ஸ்ட்ரேசஸ் அண்ட் இன்க்ளினேஷன் வித் தி டைரக்ஷன் சொல்லி குடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதான். பிரிஸ்மாட்டிக் மெம்பர் வித் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ சப்ஜெக்ட் டு டென்சைல் லோடு பி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, நமக்கு வந்து p/2 45 டிகிரில இருக்கும். ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன். அடுத்து த பிளேன் ஆஃப் மேக்ஸிமம் obliquity இஸ் இன்க்ளைன்ட் டு தி 3 மேஜர் பிரின்சிபல் பிளேன் அட் தி ஆங்கிள் ஆஃப்னு சொல்லி குடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தான். π/4 இந்த செகண்ட் ஆப்ஷன் வரும் நமக்கு. அடுத்து இஃப் எ மெட்டீரியல் ஹேஸ் ஐடென்டிகல்லி ப்ராப்பர்ட்டி இன் ஆல் டைரக்ஷன். ஸோ எல்லா டைரக்ஷனும் ஒண்ணு போல இருந்துச்சுன்னா அது வந்து ஐசோட்ரோபிக். அடுத்து லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் பாய்சன்ஸ் ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ பாய்சன் ரேஷியோனா லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லாங்கிட்யூடினல் ஸ்ட்ரெயின். ஸோ லிமிட்டிங் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 அண்ட் 0.5. அடுத்தது எலாங்கேஷன் ஆஃப் கோனிக்கல் பார் அண்டர் இட்ஸ் ஓன் வெயிட் இட்ஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லி குடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எலாங்கேஷன் ஆஃப் கோனிக்கல் பார்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 1/3 ஆஃப் இஸ் பிரிஸ்மாட்டிக் பார் ஆஃப் சேம் லென்த்ன்னு சொல்லி வரும். சி ஆப்ஷன். அடுத்து a shaft of diameter d is subjected to bending moment m and twisting moment t. The development principal stress கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் சி இதுக்கு ஃபார்முலா தான். அடுத்து 53 மேட்ச்சு. ஸோ பிளைன் ஃப்ரேம் இது நமக்கு தெரியும்ல m+r-2gனா பின் ஜாயிண்டா இருக்கும், பிளெயின் ஃப்ரேமா இருக்கும். அதே இது பின் ஜாயிண்ட் ஸ்பேஸ் ஃப்ரேமா இருந்துச்சுன்னா m+r-3j. அது 3m+r-3jங்கிறது ரிஜிட் ஜாயிண்டா இருக்கும், பிளேன் ஃப்ரேமா இருக்கும். அதே 6m+r-6jங்கிறது ரிஜிட் ஜாயிண்ட் ஸ்பேஸ் ஃப்ரேமா இருக்கும். இத வச்சு இங்க பொறுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். ஆப்ஷன் டி. இங்க ஜேக்கு பதிலா என்னங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அடுத்து இன் எ பிளேன் ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம் தேர் ஆர் நார்மல் டென்சைல் ஸ்ட்ரெஸ் AX and CRY accomplished by the shear stress TXY at the point along the orthogonal கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நமக்கு இருக்க மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தான் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஆப்ஷன் சி. அடுத்து இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து ஷியர் டயகிராம் குடுத்துருக்காங்க. இது எந்த ஃபிகருக்கு சூட்டபிள் ஆகும்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இது வந்து ஏ ஆப்ஷன். இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷியர் டயகிராம் வந்து சூட்டபிள் ஆகும். அடுத்து என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் இட்ஸ் ஃபவுண்ட் இட்ஸ் தி பல்க் மாடுலஸ் ஆஃப் மெட்டீரியல் இஸ் ஈக்குவல் டு தி ஷியர் மாடுலஸ். இந்த பாய்சன்ஸ் ரேஷியோ கேட்குறாங்க. பாய்சன் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 3k - 2c டிவைடட் பை 6k + 2cயா. ஸோ அப்போ என்ன வேணா k இஸ் ஈக்குவல் டு c. அப்போ இதையும் 1 வச்சுக்கலாம், இதையும் 1 வச்சுக்கலாம். ஸோ 1 1 போட்டோம்னா 3 - 2 டிவைடட் பை 6 + 2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1/8. ஸோ அதையும் சிம்பிளை பண்ணா 0.125. அடுத்து 2யும் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் குடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் குடுத்துருக்காங்க. டவ் மேக்ஸ் கண்டுபிடிக்கணும் நமக்கு. σ1 - σ3 டிவைடட் பை 2. அப்ப σ1 இங்க இந்த பக்கம் குடுத்துருக்காங்க. σ3 இந்த பக்கம் குடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு 50 - 50 டிவைடட் பை 2 50 - 50னா 0 ஆயிரும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆப்ஷன் 0. 150 - 50னா 100 டிவைடட் பை 2னா 50 ஆயிரும். ஸோ இது. அடுத்து 0 - 50 அப்படின்னா 50 பை மைனஸ் அ 50/2ன்னா என்ன வரும்? 25. ஸோ இங்க என்ன வரும்னா -50 -200னா ஸோ பிளஸ் ஆயிரும் 75ன்னு சொல்லி வரும். இப்போ ஆப்ஷன் 2, 3, 1, 4. அடுத்து அட் எ பாயிண்ட் இன் எ ஸ்டீல் மெம்பர் த மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 MPa அண்ட் தி மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் இன் கம்ப்ரசிவ் த யூனிஆக்சியல் இது கேட்குறாங்க 250 MPa. ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா தான் டவ் மேக்ஸு. ஸோ இது டேரக்டா ஃபார்முலாலே போட்டுருவீங்க. இந்த இதில் எழுதியிருக்கிறது தான். ஸோ சி ஆப்ஷன். அடுத்து a beam of square section A is used with diagonal horizontal then modulus of section modulus beam is given சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Z = a³/48ங்கிறது பிளேன் 2 சைடு ஹாரிசான்டலா இருக்கும் பட்சத்துல. ஸோ நமக்கு வந்து இது வந்து டயகனலா இருக்கும் பட்சத்துல நமக்கு a³/6√2. The ratio of torsional moment of resistance of solid circular shaft of diameter d and hollow shaft having external diameter d and internal diameter small d. ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா
டார்ஷன் மொமெண்ட் ஆஃப் சாலிட் சர்க்கிள்னு குடுத்துருக்காங்க. ஹாலோ சர்க்கிள்னு கேட்குறாங்க. அப்ப சாலிட் சர்க்கிள்னா பை d கியூப் டிவைடட் பை 32ங்கிற வரும். ஹாலோ சர்க்கிள்னா பை பை 32 இங்க 2 இது வரனால 2 டயாமீட்டர் வரனால d பவர் 4 மைனஸ் d பவர் 4 டிவைடட் பை கேப்பிட்டல் D. ஸோ அப்ப இந்த பையும் கேன்சல் ஆயிரும். 32 கேன்சல் ஆயிரும். இந்த d மேல போறப்போ d பவர் 4 ஆயிரும். இப்ப ஆன்சர் வந்து A. அடுத்த பிளேன் ஆஃப் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸஸ் ஆஸ் நார்மல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வராது. D ஆப்ஷன். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்டிங் சிம்லி சப்போர்ட்டட் பீம் சப்ஜெக்ட் டு தி யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் தி என்டையர் ஸ்பேன் சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ என்டையர் ஸ்பேன்ல யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் இருக்கிறப்ப த பெண்டிங் மொமெண்ட் இட்ஸ் மேக்ஸிமம் அட் சென்டர் பொசிஷன் சொல்லி குடுத்துருக்காங்க. ஆமா, இதுல சென்டர் பொசிஷன் பெண்டிங் மொமெண்ட் வந்து அதிகமா இருக்கும். இந்த ஷியர் ஃபோர்ஸ் இஸ் 0 அட் தி சென்ட்ரல் பொசிஷன் குடுத்துருக்காங்க. இந்த ஷியர் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு குறைஞ்சு அப்படியே கூடி போய் மேல போகும். அப்ப இந்த இடத்துல மேக்ஸிமம் இடத்துல வந்து 0வா தான் இருக்குது. அடுத்த ஸ்லோப் இஸ் மேக்ஸிமம் அட் மிட் பொசிஷன் குடுத்துருக்காங்க. ஸ்லோப் வந்து எண்டுல தான் மேக்ஸிமமா இருக்கும். அப்ப இது டி மட்டும் தப்பு. 1, 2ம் கரெக்ட். அடுத்து 63 பீம் வித் லோடு குடுத்துருக்காங்க. அதுக்கான பெண்டிங் மொமெண்ட் டயகிராம் கேட்குறாங்க. ஸோ ஒரு 2 ஹிஞ்ச்டு ஒரு 2 லோரா இதா இருக்கிறப்ப நமக்கு வந்து இதா வரும் டைரக்ட்டா. அது அப்படியே டைரக்ட்டா இதாயிரும். 2Dல இருக்கிறப்ப நமக்கு பெண்டிங் மொமெண்ட் டயகிராம் இப்படி வரும். அடுத்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு எண்டு கேன்டிலீவர்ல யூடிஎல் போறப்ப நமக்கு இப்படி வரும். சிம்லி சப்போர்ட்டா இருக்கிறப்ப இப்படி வரும். ஸோ அப்ப ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன். அடுத்து a similarly supported beam of uniform cross section is subject to the maximum bending moment 2.25 if it's a rectangular cross section with width 15 cm. அப்ப 15 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ M/I = σ/y. ஸோ போட்டிங்கன்னா நமக்கு வந்து 100 kg/cm²ன்னு வரும். அடுத்து 65 இம்பல்ஸ்ங்கிறது டைம் எஃபெக்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ். டார்ஷன்ங்கிறது மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. பிளேன் லோடிங்கிறது ஷியர் சென்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேன் மோஷன். இப்போ செகண்ட் ஆப்ஷன். அடுத்து நேச்சுரல் மீன் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன்ஸ் கேட்குறாங்க. இது எல்லாமே ஃபார்முலா தான். இப்படி நீங்களே படித்து பொருத்திடலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். The deflection at the free end of a cantilever subject to the couple M at the free end having uniformly flexural rigidity EI. ஸோ நம்ம கேட்குறது வந்து லென்த் L கேட்குறாங்க. ஸோ இப்போ என்ன ஒன்று ml²/2 EA. ஸோ இது அப்போ வந்து கொஸ்டின் அதே தான். The particular material if the modulus of rigidity is equal to bulk modulus. C is equal to K ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ m is equal to 3K - 2C. ஸோ ரெண்டையுமே 1 வச்சு அப்போ பார்த்தோம்ல அதே தான். அங்கே என்னென்னா 0.25 கொடுத்தாங்க, இங்கே 1/8ன்னு வருது, அவ்வளோதான். அடுத்து cantilever is subjected to the uniformly distributed load W over the whole length L and concentrated upward force W at the free end. The deflection of the free end சொல்லி கேட்குறாங்க. ஸோ cantilever பீம்ல UDL போகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஃப்ரீ எண்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5/24 WL3/A. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் த தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங் அஷ்யூம்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்து 71 ஸோ இது வந்து அந்த டிஃப்ளெக்ஷனுக்கும் எங்கெங்க அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஃபார்முலாஸ் தான் இது எல்லாமே. ஸோ இதுக்கு வந்து ஃபோர்த் ஆப்ஷன். 72 when a two force each equal to P act 90 to each other to resultant will be சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு R √A² B² + 2AB cos θ. ஸோ cos 90 டிகிரி அப்படின்னு சொல்லி போடுறப்ப நமக்கு 1ன்னு ஆயிரும். அப்போ நமக்கு வரப்போ என்னன்னா எல்லாத்துக்கும் P போட்டீங்கன்னா P√, அதாவது 2P² சொல்லி வரும். ஸோ அப்போ என்ன வரும், P வெளியே எடுத்தால் P√2 அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அடுத்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் செமி சர்க்குலர் ஆஃப் ரேடியஸ் ஆர் ஃப்ரம் தி டயாமீட்டர்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் செமி சர்க்குலர் ரேடியஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 74 த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ஹெமிஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர் ஃப்ரம் தி பேஸ் மெஷர்ட் along the vertical radius சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து சென்டர் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா 3R/8 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அக்கார்டிங் டு த லாமிஸ் தியரம் இஃப் தி 3 கோப்ளானர் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி ஆர் இன் தி ஈக்குலிபிரியம் தென் சொல்லி கேட்குறாங்க.
ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ வரும். த ஃபாலோயிங் இஸ் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் சொல்லி குடுத்துருக்காங்க. அன்ஸ்டேபிள்னா எ யூனிஃபார்ம் சாலிட் கோன் ரெஸ்டிங் ஆன் தி ஜெனரேட்டர் ஆன் எ ஸ்மூத் ஹாரிசான்டல் பிளேன் குடுத்துருக்காங்க. ஸோ யூனிஃபார்ம் சாலிட் கோன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இதுல இருக்கிறப்ப அது வந்து தப்பா தான் இருக்கு நமக்கு. அதே நேரத்தில யூனிஃபார்ம் சாலிட் கோன் ரெஸ்டிங் ஆன் தி பேஸ் இன் ஹாரிசான்டல் பிளேன்ல இருக்கிறப்பயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அன்ஸ்டேபிள்ன்னு சொல்ல முடியாது. ஸ்டேபிளா இருக்கும். இது 2மே ஸ்டேபிள் கண்டிஷன். அதே நேரத்தில சாலிட் கியூப் ரெஸ்டிங் ஆன் தி ஒன் எட்ஜ். ஸோ எட்ஜ வச்சு ரெஸ்ட் பண்ணோம்னா, அது வந்து ட்விஸ்ட் ஆயிரும். அது ஸ்டேபிளா இருக்காது. அதான் அன்ஸ்டேபிளுக்கு இது மட்டும் தான் கரெக்ட். அடுத்து கியூப் ஆன் ஸ்மூத் ஹாரிசான்டல் சர்ஃபேஸ் கேட்குறாங்க. ஸோ இட் கேன் பி இஃப் எனி தீஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லி வரும். டி ஆப்ஷன். அடுத்து யூனிஃபார்ம் பிரமிட் அண்ட் யூனிஃபார்ம் பிரிசம் ஆஃப் எ சேம் ஹைட் லை த பேஸ் ஆஃப் தி சர்ஃபேஸ் விச் ஆஃப் தி மோர் ஸ்டேபிள்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேபிளானது வந்து பிரமிட் தான். 79 A mild steel flat with 120 mm and thickness 10 mm bend into the of circle வந்து radius 10 meter applying pure moment m. If E is equal to 2 into 10 to the power of 5 Newton per mm square, then the magnitude of pure moment வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ M is equal to sigma by Y is equal to E by Rல போடுறோம். இப்போ M is equal I by R E மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 2 into 10 power 5 நியூட்டன் எம்னு வரும். ஐயை கண்டுபிடிக்கிறதுங்க I by Rன்னு சொல்லி போடுறப்ப அங்கே இதாயிரும். அடுத்து மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் வில் பி பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமா இருக்கும் நமக்கு. அடுத்து 81 A cylindrical bar of 20 mm diameter and 1 meter length is subjected to the tensile stress. It is longitudinal strain 4 times that the lateral strain with the modulus of velocity 2 into 10 power 5 Newton per mm squared. Then modulus of rigidity கேட்குறாங்க. அப்போ வந்து E is equal to 2C 1 plus mu. Mu is equal to 1 by 4 times 1 by 4 போடுறேன். ஸோ மற்றெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்து rectangle beam 10 meter wide is subjected to the maximum shear force 50,000 Newton. The corresponding maximum shear stress வந்து 3 Newton per mm square. The depth of beam வந்து கேட்குறாங்க. ஸோ இது போட்டிங்கன்னா ரெக்டாங்கிளுக்கு வந்து டவு மேக்ஸ் equal to 1.5 ஆஃப் டவு ஆவரேஜ். இப்போ நமக்கு டவு மேக்ஸ் கொடுத்துட்டாங்க 3ன்னு. இப்போ 3 is equal to 1.5 இன்ட்டு டவு ஆவரேஜ்ங்கிறது 50,000 டிவைட் பை 100 இன்ட்டு டி. இதை போட்டிங்கன்னா நமக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆய்லர்ஸ் லோட் ஃபார்முலா குடுத்துருக்காங்க. அது எங்கெங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஃபார்முலா தான். அப்படியே நீங்க போர்த்திருவீங்கன்னு நெனைக்கிறேன். ஃபிக்ஸ்டு எண்டா இருந்துச்சுன்னா 4 டைம்ஸ் ஆஃப் பை ஸ்கொயர்டு இஐ பை எல் ஸ்கொயர்டு. ஸோ ஃபிக்ஸ்டு 1 எண்டுன்னு சொல்லி போடுறப்ப இதெல்லாம் போட்டுருவீங்க. சி ஆப்ஷன். அடுத்து ரிசல்டன்ட் ஆஃப் 2 ஃபோர்ஸ் பி அண்ட் கியூ இஸ் ஆர். த கியூ இஸ் டபுள்டு. தென் தி நியூ ரிசல்டன்ட் ஆஃப் பெர்பெண்டிகுலர் பி வந்து கியூ இஸ் ஈக்குவல் டு ஆர் தான் இதுல. At center of gravity of right circular solid cone lies on the vertical axis at the distance from the base of cone where h is height of the cone சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா h/4ல இருக்கும் நமக்கு. A rigid body is in a stable equilibrium if the application of any force from the base of the where height of the cone கேட்குறாங்க can raise the CG of body cannot lower it அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து 1 ஜூல் இஸ் ஈக்குவலன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 நியூட்டன் மீட்டர் ஆகும். அடுத்த டார்க் ப்ரொடியூஸ்டு பை தி ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் அபான். ஸோ 3மே வரும் இந்த இடத்துல. டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 3மே வரும். இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் தி பேஸ் ட்ரையாங்கிள் வந்து கேட்குறாங்க. ஸோ பேஸ் இது வந்து நமக்கு வந்து இஎம்ல வரும். வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் லேமினா வந்து பார்த்தீங்கன்னா mh²/6ன்னு சொல்லி வரும். அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரெப்ரசன்ட் தி ஸ்டேட் ஆஃப் நியூட்ரல் ஈக்குலிபிரியம் சொல்லி கொடுத்துருக்காங்க. எ கியூப் ரெஸ்டிங் ஆன் தி ஒன் எட்ஜ். ஸோ ஒரு எட்ஜில் அது ரெஸ்ட் ஆகாது. எ ஸ்மூத் சிலிண்ட்ரிக்கல் லையிங் ஆன் தி கர்வ்டு சர்ஃபேஸ்லயும் ரெஸ்ட் ஆகாது சிலிண்ட்ரிக்கல். இதுலயுமே உருண்டுகிட்டு தான் இருக்கும். ஸ்டேபிள் ஆகாது. அப்போ நன் ஆஃப் தி அபோவ் அப்படிங்கிற மாதிரி வரும். 91 த டைமென்ஷன் ஆஃப் கிராவிடேஷனல் யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் ஜிஆர்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன். அடுத்து ஒன் நெட்ஒர்க் ஆஃப் ஈக்குவலன் வந்து பார்த்தீங்கன்னா 5/10⁵ டைன்னு சொல்லி வரும். அடுத்து ஜூல் இஸ் தி யூனிட் ஆஃப் ஒர்க். அடுத்து டைமென்ஷன் ஆஃப் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சி ஆப்ஷன். அடுத்து 1 நியூட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு செகண்ட் ஆப்ஷன் 9.81 kg வெயிட். இம்பல்ஸ் கேன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் டைம்ஸ் டயக்ராம் சொல்லி வரும்.
அடுத்து இனி எஸ்ஐ யூனிட் ஆஃப் தி ஃபோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ரெப்ரசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். 98 when a body slide down on inclined surface, acceleration of the body is given by the g, the acceleration due to gravity, and 9 angle of inclination கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் இதான் கேட்குறாங்க, g sin theta. at the shape of the suspended cable for a uniformly distributed load over the வந்து பார்த்தீங்கன்னா parabolic-ஆ இருக்கும். So if a body is lying on the plane whose inclination with the horizontal less than the angle of friction சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் 2 மட்டும் தான் கரெக்ட், 3வது தப்பு. அப்போ சி ஆப்ஷன். ஸோ அடுத்து 101 ஸ்டீல் ராட் ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஈக்குவல் டு 1000 mm² is 5 meter longer. If the pull of 100 kilonewton is suddenly applied to it, the maximum stress intensity கேட்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் intensity சிக்மா இஸ் ஈக்குவல் டு 2p/a. அப்போ 2 இன்ட்டு பி வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர்னா 100 இன்ட்டு 10⁻3. ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏரியா கிராஸ் செக்ஷன் ஏரியா 1000. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா நமக்கு 200 Nm/mm². அடுத்து ஃபார் டக்டைல் மெட்டீரியல் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஃபெயிலியர் தியரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் டி வரும்னா ஷியர் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி. அதாவது எக்கனாமிக்கலா பார்க்குறப்ப இதான் வரும் நமக்கு. ஃபார் எ டிசைன் ஆஃப் காஸ்ட் அயர்ன் மெம்பர் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் தியரி ஃபெயிலியர் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கைன்ஸ் தியரி டக்டைல் மெட்டீரியலுக்கு. அடுத்து if an element subject to pure shearing stress tau xy, the maximum principal stress வந்து பார்த்தீங்கன்னா plus or minus tau xy ன்னு சொல்லி வரும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். இது 15 the stress below the material has high probability of not failing under reversal of stress is known as வந்து பார்த்தீங்கன்னா endurance limitல வரும். ஸோ infinite number of cycles இருக்கிறதுனால இது வந்து வரும் ஆப்ஷன் டி. அடுத்த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் ஓவர்ஹேங்கிங் பீமோட பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட்ல என்ன கேட்குறாங்க, பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன். இந்த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன்னா எந்த இடத்துல சைன் சேஞ்ச் ஆகுது, +2 மைனஸோ அல்லது -2 ப்ளஸோ. ஸோ சிடியில் தான் சேஞ்ச் ஆகுது. அப்போ தான் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன். அடுத்து மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. டைப் ஆஃப் பீம் கொடுத்துருக்காங்க, அதோடைய சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதுவே மேட்ச் பண்ணிடுவீங்க. ஸோ ஆன்சர் வந்து 4, 3, 2, 1. அடுத்து அட் T section using simply supported beam with uniform loader, the maximum bending stress given வந்து கொடுத்துருக்காங்க. T sectionல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாட்டம் ஆஃப் தி செக்ஷனில் தான் இருக்கும். அடுத்து a cast iron block வந்து 5 square centimeter cross section areas and axial tensile வந்து 10D, then the maximum stresses வந்து கேட்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்னா tau max equal to sigma/2. அப்போ சிக்மா கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து P/A. P வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 × 10⁻3. ஏ வந்து ஏரியா வந்து 5ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது அடிச்சா 2000 kg/cm² வரும். ஸோ அது வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் 2000/2 1000 சொல்லி வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பார் ஆஃப் 2 மீட்டர் லென்த் இஸ் ஃபிக்ஸ்டு போத் எண்ட் ஆஃப் 20 டிகிரி செல்சியஸ். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாடலஸ் ஆஃப் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. தி டெம்பரேச்சர் சேஞ்ச் வந்து 18 டிகிரியாக இருக்கிறப்ப த பார் வில் பி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து இதுதான். ஸோ இதில் எல்லாத்தையும் போட்டு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நமக்கு 44 சொல்லி வரும். அடுத்து அசெம்பிளி சப்போர்ட்டட் பீமோட ஸ்பேன் வந்து எல், இந்த யூனிஃபார்ம்லி ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி இஐ, இந்த சென்ட்ரல் லோடு எல்லாமே கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் சொல்லி பார்க்குறப்ப சிம்பிளி சப்போர்ட் பீம் யூடிஎல் இருக்கிறப்ப மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் வந்து 5 WL³/385 EI. அடுத்து shear stress distribution over the rectangular cross section of beam வந்து பார்த்தீங்கன்னா parabolic in path இருக்கும். இதுதான் shear stress உடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். அடுத்து வந்து இந்த சர்க்குலர் ஷாஃப்ட் வச்சு கொடுக்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா R is equal to L into dou into C theta. ஸோ இதில் போட்டிங்கன்னா 27 பைன்னு சொல்லி வரும். அடுத்த காமோடர் பார் கன்சிஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் ஏ அண்ட் பி. ஏங்கிற ஒரு மெட்டீரியல், பிங்கிற ஒரு மெட்டீரியல் ரெண்டையும் பண்ணியிருக்கிறாங்க. த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஏ மோர் தென் தி பி when the temperature increase in the stress வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஆப்ஷன் சி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி சப்போர்ட் பீமாக இருக்கிறப்ப சென்டர் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பீம் வந்து கேட்குறாங்க. ஸோ இது ஃபார்முலா தான் டி. ஸோ 116 பவுண்டரி கண்டிஷன் ஆஃப் காலம் கொடுத்துருக்காங்க. ஆயிலர் பக்லிங் லோடு கொடுத்துருக்காங்க. ஸோ எது வந்து தப்பாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பின் டு பின்னாக இருக்கிறப்ப நமக்கு வந்து இது கரெக்டு தான். ஃபிக்ஸ்டு எண்டுக்கும் கரெக்டு தான்.
ஃபிக்ஸ்டு ஒரு 2 ஃப்ரீ இருக்கிறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/4 வரும். 1/4 தான் உங்களுக்கு 0.25 குடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்ட் தான். ஃபிக்ஸ்டு பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, √2 வராது. வெறும் 2 தான் வரும். இது மட்டும் தான் தப்பு. அடுத்து a steel wire 20 diameter is bent into the circular shape of 10 meter radius. The modulus of velocity வந்து 2 into 10 power 6. The maximum stress included in wireன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஃபார்முலாவில் அந்த m/i சிக்மா பை ஒய்யில் போட்டிங்கன்னா நமக்கு வந்து 2 into 10 power cube சொல்லி வரும். அடுத்து 118. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் சேஞ்ச் ஆஃப் எலமெண்ட் கேட்குறாங்க. EX, EY, EZ எல்லாம் 3மே தான் வரும். 119. A steel cube of volume 800 cubic centimeter is subjected to the round stress 1330. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா வால்யூமெட்ரிக் சேஞ்ச் கேட்குறாங்க. ஸோ வால்யூமெட்ரிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டெல் வி பை வி. ஸோ இதில் போட்டிங்கன்னா நமக்கு வந்து 8 cc. அடுத்து இன் எ டேர்ம் ஆஃப் பல்க் மாடலஸ் கே, பல்க் மாடலஸ் ரிஜிடிட்டி கொடுத்துருக்காங்க. பாய்சன்ஸ் ரேஷியோ கேன் பி எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த ஃபார்முலா தான், சி ஆப்ஷன். The cross section of the bar subjected to the uniaxial tensile stress B, the tangential stress plane include the 9. The cross section சொல்லி கேட்குறாங்க. சார் டவுமாக்ஸ் உடைய ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து when the mild steel specimen fail in the torsion tensionல எப்படி ஃபெயிலியர் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டார்ஷன் டென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் ஆகும். ஆப்ஷன் ஏ. மைல்ஸ்னா டக்டைல் மெட்டீரியல். ஸோ அடுத்து வந்து பொறுத்துக. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ் தான் பொறுத்துனா ஆப்ஷன் ஏ. 124. All dimension of prismatic bar of a square cross section suspended freely from the ceiling roof are doubled, then the total elongation is வந்து சொல்லி கேட்குறாங்க. இது செகண்ட் ஆப்ஷன் 4 times ஆகும். 125. ஸோ இது வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, அது எங்கே ஜீரோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்படியே மேட்ச் பண்ணிடலாம் எங்கெங்கே ஜீரோங்கிறதப்ப ஆப்ஷன் ஏ. The maximum deflection of the fixed beam carrying the central load W is equal to அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஃபார்முலா தான். ஸோ WL³ 192A. For the circular column having end வந்து hinged, centerless ratio is 160. L/D ratio கேட்குறாங்க. ஸோ centerless ratio L/D/4 is equal to 160. இந்த 4 இந்த பக்கம் போகிறப்ப டிவிஷன் ஆகும். 160/4 அப்படின்னு சொல்லி போகிறப்ப நமக்கு வந்து 40. அடுத்து மேட்ச்சு. ஸோ இது அப்படியே மேட்ச் பண்ணிடலாம் நீங்கள். ஸோ இதில் வந்து மேட்ச் பண்ணுறப்ப இதுக்கு ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன். 129. An I section beam made a structural steel has overall depth on 30 cm. The developed flange stress of top and bottom beam 1200 kg per centimeter square and 300 kg per centimeter respectively. Depth of the neutral axis சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1200க்கு எக்ஸு, இதுமாதிரி 300க்கு 300 மைனஸ் எக்ஸு. ஸோ அப்படி போட்டிங்கன்னா இதில் சால்வ் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் வந்து 24. 130. The property of metal which allows to deform continuously slow rate without any further increase சொல்லி கேட்குறாங்க. அது வந்து grip. அடுத்த specimen of Charpy impact test வந்து பார்த்தீங்கன்னா simply supported beam. அடுத்து the phenomenon of decreased resistance of material reversible stress வந்து பார்த்தீங்கன்னா fatigue. Consider the following statement வந்து பார்த்தீங்கன்னா one plane having maximum and minimum principal steps there will be no tangential stress கொடுத்துருக்காங்க. கரெக்ட். At shear stress of mutually perpendicular plane are numerically equal இருக்கு, இதுவும் கரெக்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. 1, 2 தான் கரெக்ட். 134க்கு ஸோ இது ஃபார்முலா, இந்த டேரெக்டாக இந்த ஃபார்முலா போட்டுனா செகண்ட் ஆப்ஷன் வந்துடும். அடுத்து இம்பாக்ட் டெஸ்ட் எனேபிள்ஸ் 1 to estimate the probability வந்து பார்த்தீங்கன்னா டஃப்னஸ், செகண்ட் ஆப்ஷன். அடுத்து இந்த தின் வால்டு டி செக்ஷன் த ஷியர் சென்டர் வந்து சி, லொக்கேட்டர் இருந்து பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். 137. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி சப்டர் பீம் ஸ்பேன் எல், த ஃப்ளக்சுரல் ரிஜிடிட்டி இஐ, கேரி த யூனிட் பாயிண்ட் லோட் அட் தி சென்டர், த ஸ்ட்ரெயின் எனர்ஜி வந்து கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் சி. 138. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் பேர்ஸ் ஆர் நாட் கரெக்ட்லி மேட்ச்னு கொடுக்குறாங்க. ஸோ லேம்ப்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து திங்க் சிலிண்டர் கரெக்டு தான். இது 3மே கரெக்டு தான். இந்த எடிஸ் தியரை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் ரிலேட்டடாக வரும், டார்ஷனு கிடையாது. ஸோ இது மட்டும் தான் தப்பு, டி ஆப்ஷன். 139. ஸோ மேட்ச்சு, ஸோ ஆப்ஷன் டி. 140. த ஷியர் சென்டர் எ செக்ஷன் டிஃபைன்ட் அஸ் த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ த்ரூ விச் லோட் மஸ்ட் பி அப்ளைட் தி ப்ரொசீஜர் ஆஃப் ஜீரோ ட்விஸ்டிங் இருக்கிறப்ப தான் அது நடக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ. 141. நமக்கு ஃபிக்ஸ்டு பீம் வேரியஸ் டைப் ஆஃப் லோடிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த மொமெண்ட் கேட்குறாங்க.
ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மேட்ச் பண்ணிற வேண்டியது. இந்த இடத்துல மட்டும் WL²/8ன்னு சொல்லி வரும். ஸோ ஆப்ஷன் ஏ. 142. ஸோ கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா 2, 4 மட்டும் தான் கரெக்ட்டா இருக்கும். அடுத்து ஃபிக்ஸ்டு பீம் வேரியஸ் டைப் ஆஃப் லோடிங் குடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷன் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு WL/8 கரெக்ட்டு. அடுத்து பி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு யூடிஎல்ல இருக்கிறப்ப WL²/12ன்னு வரும் இந்த இடத்துல. WL²/12. ஸோ யூவிஎல்லா இருக்கிறப்ப நமக்கு இதில ஏயா, பியான்னு சொல்லி கேட்கல. சப்போஸ் ஏயா இருந்தா WL²/13 வரும். பியா இருந்தா WL²/20ன்னு வரும். இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இதில ஆன்சர் வராது நமக்கு. ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5 WL²/96. ஸோ இது கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கு. 144. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். எ சிம்ப்ளி செப்பரேட் பீம் இஸ் சப்ஜெக்ட் டு த கப்பிள் சம்வேர் இன் எ ஸ்பான். இட் வுட் பி ப்ரொசீஜர்ன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சிம்ப்ளி செப்பரேட் பீம்க்கு ட்விஸ்ட் ஆகுறப்ப, ஸோ சியர் ஃபோர்ஸ் டயகிராம் ரெக்டாங்குலரா இருக்கும். கரெக்ட்டு. பாராபோலிக் இன் பெண்டிங் மொமென்ட் டயகிராம் குடுத்துருக்காங்க. பெண்டிங் மொமென்ட் டயகிராம் வந்து பாராபோலிக்கா இருக்காது. லீனியரா இருக்கும். ஸோ இது தப்பு. 3 அடுத்து பாசிட்டிவ், நெகட்டிவா மாறும்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்ட். அப்போ 1, 3 மட்டும் கரெக்ட். 145. ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரம் சொல்லி நியூட்ரல் ஆக்சிஸ்ல கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சி ஆப்ஷன். 146. இன் எ டென்சைல் டெஸ்ட், வாட் இஸ் தி டெர்ம் ஆஃப் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் இன் மெட்டீரியல் கேன் பி அண்டர்ஸ்டாண்ட் சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த்ல தான் வரும் நமக்கு. 147. இது ஆல்ரெடி நமக்கு ரிப்பீட்டட் தான். ஆல்ரெடி வந்தது தான். ஸோ ஆப்ஷன் சி. 148. ப்ரீ பாடி டயகிராம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐசோலேட்டட் ஜாயிண்ட் வித் ஆல் தி ஃபோர்ஸஸ் இன்டர்னல் அஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னல் ஆக்டிங் ஆன் இட்ன்னு சொல்லி வரும். 149. ஸோ ஆங்குலர் ஸ்பீட் ஆஃப் கார் டேக்கிங் வந்து கேட்குறாங்க. மத்த டேட்டாஸ் குடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா இதுதான். ஸோ இதில போட்டீங்கன்னா 0.1 ரேடியன் பெர் செகண்ட். அடுத்து 150. எ சிஸ்டம் ஆஃப் கோப்ளானர் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி ரிஜிட் பாடி கேன் பி ரெடியூஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஃபோர்ஸ் அண்ட் 1 கப்புள் ஒன்லி. அடுத்து எ சிஸ்டம் ஆஃப் கோப்ளானர் ஃபோர்ஸ் ஆஃப் ஈக்விலிபிரியம் வந்து பார்த்தீங்கன்னா, போத் ஃபோர்ஸஸ் ஆர் பாலிகன் அண்ட் ஃபைனகுலர் பாலிகன் வந்து வரும். அதான். 152. டயகிராம் ஷோயிங் பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ லைன் ஆஃப் ஆக்ஷன் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் டயகிராம். ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன். இஃப் 2 ஃபோர்ஸஸ் ஆர் ஈக்விலிபிரியம், தென் தி ஃபோர்ஸ் மஸ்ட் பி. 2 ஃபோர்ஸ் ஈக்விலிபிரியமா இருக்குன்னா, ஈக்குவல் மேக்னிட்யூட் இருக்கணும். ஆப்போசிட் சென்ஸ் இருக்கணும். 2த்துக்குமே ஆப்போசிட் சென்ஸ் இருக்கணும். கரெக்ட்டு. ஆக்ட் அலாங் தி சேம் லைன்ல இருக்கணும். இதுவுமே கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி. The graphical method of determining the force member, the trust is based on method of joining. 155. For a non-concurrent force system to be equilibrium வந்து பார்த்தீங்கன்னா, both forces of Bolligen and funicular Bolligen must be close-ஆ இருக்கணும். அடுத்து Willott mode diagram is used to determine the deflection வந்து பார்த்தீங்கன்னா, trust onlyல தான் மட்டும் தான் வரும் இது. 157. 3 forces are equilibrium when. ஸோ 3 forces equilibrium தான் இந்த 4th ட்ரையாங்கிள் வந்து க்ளோசஸா இருக்கும். ஸோ 2மே வரும். ஏ அண்ட் பி வரும் இந்த இடத்துல. 158. கோப்ளானர் பேரலல் சிஸ்டம் ஃபோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிராஃபிக்கல் ப்ரொசீஜர் சி ஆப்ஷன் இருக்கு. 159. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு கோப்ளானர் ஃபோர்ஸ்னு சொல்லி கேட்குறாங்க. ஏ கிரீன்ல வரும். அடுத்த மேக்னிடியூட் ஆசிலேஷன் இஸ் கிவன் பை வெலாசிட்டி பை டைம். ஸோ மீட்டர் பெர் செகண்ட்னா செகண்டு கீழே வர்றப்ப செகண்ட் ஸ்கொயர் ஆயிரும். அப்போ மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கர்வ்ல வரும் நமக்கு. அடுத்து ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் எ பாடி ரொட்டேட்டிங் அட் தி n RPM. ஸோ அப்போ என்ன ஒரு ஆங்குலர் வெலாசிட்டி 2π n/60. 160. வாட் இஸ் தி டென்சைல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. டென்சைல் ஸ்ட்ரெஸ்னா the ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் லென்த் டு ஒரிஜினல் லென்த் தான் டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஒரிஜினல் லென்த்லேருந்து என்ன ரேஷியோவில் சேஞ்ச் ஆகுங்கிறது. அடுத்து வாட் இஸ் தி கிரிப். ஸோ கிரிப்னா கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆஃப் பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின் வித் டைம் ஆஃப் கான்ஸ்டன்ட் லோட். ஆப்ஷன் சி. 164. வேர் இஸ் தி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஹூக்ஸ் லா வேல்யூன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ எலாஸ்டிக் ரேஞ்ச். அடுத்து விச் ஸ்ட்ரெஸ் அக்யூர்டு வென் த எசென்ட்ரிக் லோட் அப்ளைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் சி பெண்டிங் ஸ்ட்ரெஸ். அடுத்து பல்க் மாடுலஸ் எலாஸ்டிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன். த ரேஷியோ ஆஃப் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் டு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். 167. இஜிகேஐ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இண்டிபெண்டன்ட் 2 டிபெண்டன்ட்.
ஸோ எனி 2 ஆஃப் 4 மஸ்ட் பி நோன். இல்ல 4ல ஏதாவது 2 கண்டிப்பா தெரிஞ்சா மட்டும் தான் மத்தத கண்டுபிடிக்க முடியும். 168 விச் ஆர் தி ஃபாலோயிங் இஸ் ட்ரூ வேல்யூ ஆஃப் பாய்சன்ஸ் ரேஷியோன்னு கேட்குறாங்க. பாய்சன்ஸ் ரேஷியோனா லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். ஸோ இந்த மெட்டீரியல் இஸ் ரிஜிட். 169 வாட் இஸ் தி பிரைமரி ஃபெயிலியர் மோட் ஆஃப் டக்டைல் மெட்டல்னு கேட்குறாங்க. யீல்டிங். 170 வாட் இஸ் தி ஷியர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் டி ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா ஆக்டிங் parallel டு தி சர்ஃபேஸ். வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் கால்குலேஷன் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஃபோர்ஸ் பை ஏரியா. அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் டியூ டு ஆக்சில் லோடு வந்து பார்த்தீங்கன்னா டென்சைல் அண்டு கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ். 172 மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல் ஸ்கொயர் பை 6ED. வாட் ஆர் தி யூனிட் ஆஃப் ட்ரூ ஸ்ட்ரெயின் கேட்குறாங்க. ஸோ ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிட்டே கிடையாது, நோ டைமென்ஷன். அடுத்து வாட் இஸ் அ காமன் ஃபெயிலியர் மெக்கானிசம் டக்டைல் மெட்டீரியல் அண்டர் லோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் ஃபாலோட் பை நெக்கிங். 175 ஸோ இது வந்து ஃபார்முலா ஸ்ட்ரெஸ் இன் டூ செக்ஷன் வந்து சிக்னஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எல்டி. ஸோ ஆப்ஷன் வந்து 3.18 வரும் அதில் போட்டிங்கன்னா. அடுத்து வாட் இஸ் தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ ஈக்குவல் டு BH3/12. ஸோ அதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன் ட்ரையாங்கிள். அடுத்து வாட் இஸ் தி அதர் நேம் ஃபார் பாசிட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கிங். அடுத்து வாட் இஸ் தி பெண்டிங் மொமெண்ட் அட் தி எண்ட் சப்போர்ட் ஆஃப் சிம்லி சப்போர்ட்டட் பீம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் மொமெண்ட் வந்து 0வா இருக்கும். அடுத்து வாட் ஆர் தி யூனிட் ஆஃப் செக்ஷன் மாடலஸ் வந்து m3. அடுத்து வாட் டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் டஸ் நாட் ரெயின்ஃபோர்ஸ்டு பார் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ இன் விச் டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் டஸ் நாட் மெட்டீரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். 182 டேட்டா. ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மெட்டீரியல் கன்சிடர் டக்டைல்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்டீல் மெட்டீரியல். டார்ஷனல் செக்ஷனல் மாடலஸ் ஆல்சோ நோன் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜே, அதான் வந்து பார்த்தீங்கன்னா போலார் மாடலஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 184 ஸோ போலார் மாடலஸ் தான் மெஷர் த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஷாஃப்ட் ஆஃப் ரொட்டேஷனில் இது பண்ணுவாங்க. 185 வாட் இஸ் த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டினா த அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பை பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் தான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, அதுக்கான ரேஷியோ. 186 பொறுத்துக ஃபோர்த் ஆப்ஷன். 187 இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னு வந்துடும். இதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா 6.25. 188 ஸோ டபுள்டுனா 8 டைம்ஸாக மாறும். 189 ஃபட்டிக்னா ஆப்ஷன் ஏ, ஆல்ரெடி வந்த கொஸ்டின் தான் அது. 190 பக்லிங் லோடு ஃபார் கிவன் காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 191 கிரிப்ளிங் லோன்னா B/16. 192 ஸோ இது வந்து லெஸ் தென் 80 இருக்கும். 193 எஃபெக்டிவ் லோடு வந்து பார்த்தீங்கன்னா 1/√2 அதான் எஃபெக்டிவ் லோடு. 194 அப்பயே பொறுத்துக்கல்ல பார்த்தது தான். பின் ஜாயிண்ட் பிளேன் ஃப்ரேமாக இருந்துச்சுன்னா M = 2J-3. இந்த பேசிக் பெர்ஃபெக்ட் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிளாக இருக்கும். இந்த ஹாலோ ஷாஃப்ட் வில் பி டிரான்ஸ்ஃபர்ட் டு தி சேம் அட் தி சாலிட் ஷாஃப்ட். 197 ஸோ மெத்தட் ஆஃப் ஜாயிண்ட் அப்ளிகல் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தட்ஸ். 198 இன் எ ரெக்டாங்குலர் ஷாஃப்ட் சப்ஜெக்ட் டு தி டார்ஷன் த மேக்ஸிமம் ஷேர் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் டு லாங்கர் சைடில் இருக்கும் நமக்கு. 199 இது ஆல்ரெடி வந்தது தான். நமக்கு ஹாலோவாக இருக்கிறப்ப இந்த எக்ஸ்டர்னல் டயமீட்டரும் இன்டர்னல் டயமீட்டரும் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ T4 + D4/D4. 200 இஃப் ஏ ஷாஃப்ட் டயாமீட்டர் D is subjected to the torque, P is maximum stresses வந்து பார்த்தீங்கன்னா 16T/5D3. ஸோ சி ஆப்ஷன். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.